ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கார் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா Hyundai Alcazar டீசல் ஆட்டோமேட்டிக். இந்த காரை வந்து நீங்கள் ரிமோட் மூலமாகவே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டீசல் இன்ஜின். இதை வந்து அப்படியே கிரெட்டாலேருந்து கேரி ஓவர் பண்ணிட்டாங்க. இன்ஜின் வந்து ரொம்பவே ரிஃபைண்ட் அண்டு சைலண்ட்டாக இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் இன்ஜின் வந்து அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹெட்லைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே எல்இடி அண்ட் எல்இடி டிஆரில் வந்து இங்கே இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்மே வந்து இங்கே எல்இடி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு கிரெட்டாலிருந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் வந்து நைட் டைமில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. கிரெட்டாவோட கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் கிரில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. கீழே வந்து ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. கிரில்ல வந்து சென்டரில் ஃப்ரண்ட் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த காரில் வந்து 360 டிகிரி கேமரா இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டர் தவிர மற்ற எல்லாமே வந்து ஃபுல் எல்இடி. இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம காரோட சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சைட்லேருந்து பார்க்குறப்ப இது வந்து நாட் ஜஸ்ட் கிரெட்டா. ஆக்சுவலாக இந்த காரை பொறுத்த வரைக்கும் வீல் பேஸையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே இதில் தான் வந்து லாங்கஸ்ட் வீல் பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 215/55 R18. இது வந்து டுவல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. காரை சுற்றி வந்து பிளாக் கலரில் பாடி கிளாரிங் ரன் ஆகுது அண்ட் ஏ பிளரில் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைடு மிரரில் வந்து இண்டிகேட்டர் அண்ட் 360 டிகிரி வியூக்கு தேவையான கேமராக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ கீழே வந்து படில் லேம்ப்ஸ் இருக்குது. நைட் டைமில் வந்து லைட் அப் கீழே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். டோர் ஹேண்டில் வந்து குரோம் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காரோட வீல் பேஸ் வந்து மோர் தென் 2.75 மீட்டர்ஸ் அண்ட் லென்த் வந்து 4.5 மீட்டர்ஸ். பி பில்லர் சி பில்லர் எல்லாமே வந்து பிளாக் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான். அண்ட் இங்கே பிரேக்ஸ் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபில் டேங்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து குவார்டர் கிளாஸ்க்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ரூஃப் ரெயில், லார்ஜ் பெனரோமிக் சன் ரூஃப் அண்ட் இந்த சைடு வந்து சாக்ஃபின் ஆண்டனா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர்லேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபோர்ட் எண்டோவர் மாதிரியே இருக்கலாம். பட் இது வந்து Hyundai Alcazar. ரியரில் வந்து மேலே வந்து ஹை மோட்டர் ஸ்டாப் லேம்ப் எல்லாம் ஸ்பாயிலர், அதுக்கப்புறம் ரியர் வைப்பர் அண்ட் Hyundai லோகோ இருக்குது. சென்டரில் வந்து Alcazar அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெய்லைட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் லைட்டை தவிர மற்ற எல்லாமே வந்து எல்இடி. கீழே வந்து ரிஃப்ளெக்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து ரியர் பார்க்கிங் சென்சார் அண்ட் ரிவர்ஸ் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. ரியர்லேருந்து பார்க்குறப்ப இந்த காரில் வந்து ஃபஸ்ட் நோட்டீஸ் ஆகிறது வந்து டுவல் எக்ஸாஸ்ட் டிப். இந்த காரில் வந்து 2 எக்ஸாஸ்ட் டிப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபங்க்ஷனல், ஃபேக் கிடையாது. ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு கீழே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்மால் சைஸ் டயர் அண்ட் அலாய் வீல் கிடையாது, ஸ்பேஸ் சேவை தான். நெக்ஸ்ட் நம்ம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். இதில் வந்து பவர்டு டெயில் கேட் கிடையாது. பூட்டில் வந்து போஸ் ஆடியோ சிஸ்டமோட சப்வூஃபருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. பூட் ஸ்பேஸ் வந்து 3 ரோவை சேர்த்து 180 லிட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஹூக் அண்ட் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளோருக்கு கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டூல் கிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே வந்து வார்னிங் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வில்க்ரூ பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து மூவ் ஆகாது, ஒரே பிளேஸில் இருக்கும். உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பத்தல அப்படின்னா தேர்ட் ரோ சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் பூட் கேரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ சீட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகும். ஆக்சுவலாக சஃபாரி அண்ட் ஹெக்டர் ப்ளஸோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து பூட் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து அவங்க எலக்ட்ரிக் டெயில்கேட் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். பட் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. பட் Hyundai வந்து ஃபியூச்சர்ஸ் நிறையா தருவாங்க. பட் ஏன் தரல அப்படின்னு தெரில. ரியர் டோர் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர் டோர் வந்து ஓரளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது. சைடில் வந்து ஃபுட் ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல் அண்ட் கீழே வந்து ambient லைட்டிங் இருக்குது. இந்த இடத்துல
இங்கே வந்து போஸ் ஆடியோ சிஸ்டம்க்கான ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட், கீழே வந்து பாட்டில் ஹோல்டர் எல்லாம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் விண்டோஸ்க்கு வந்து சன்பிளைண்ட் கொடுத்துருக்காங்க. சன்பிளைண்ட் வந்து நீங்கள் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிடில் ரோ சீட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கேப்டன் சீட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மேலே வந்து டோர் ஹேண்டில் எல்லாம் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து லைட் வந்து பார்த்தோம்னா எல்இடி. அண்ட் ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில் எல்லாம் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ ஹுண்டாய் கார்ஸில் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. தென் அதுக்கு கீழே வந்து ரியர் ஏசி வெண்ட் இருக்குது. ஏசி வெண்ட்டில் வந்து பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. இங்கே வந்து மேக்சின் ஹோல்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ரியர் சீட்ஸ்க்கு சென்டரில் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. சென்டரில் இருக்க ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு டீசென்ட் சைஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இங்கே வந்து டேபிளுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபுட் அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து நெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கப் ஹோல்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வரும். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறப்ப ரியர் சீட்டில் வந்து சீட் பெல்ட் போட்டு உட்காரது ரொம்பவே நல்லது. பிகாஸ் ஹார்ட் பிரேக்கிங்கில் நீங்கள் இதில் போய் இடிச்சிக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து மேக்சின் ஹோல்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. நான் வந்து 6 foot டால், அண்டர்டே சப்போர்ட் வந்து நாட் அன் இஷ்யூ. லெக் ரூம் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. ஹெட் ரூம் வந்து நாட் அன் இஷ்யூ. பிகாஸ் ஹெட் ரூம் வந்து நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே தேர்ட் ரோ சீட்டுக்கு போய் அங்கே வந்து ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லிவரை வந்து ஒன் டைம் புல் பண்ணிங்க அப்படின்னா சீட் வந்து உங்களுக்கு ரிக்ளைன் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக உள்ளே போய்க்கலாம். உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் லாஸ்ட் ரோவுக்கு உள்ளே வரப்போ ஈஸியாக இருக்கக்காக உங்களுக்கு ஒரு டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ வந்து நம்ம இருந்த இடத்துல அப்படியே வச்சிடலாம். இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பின்னாடி கிடையாது, கம்ஃபர்டபுள் பொசிஷனை செட் பண்ணியிருக்கோம். ரியர் சீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா யூஎஸ்பி அண்டு ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து யூஎஸ்பி இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் ஏசி வெண்ட்டுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. லாஸ்ட் ரோக்கு வந்து 2 சைட்லையுமே இண்டிவிஜுவலாக கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ரோவில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லெக் ரூம் வந்து சுத்தமாகவே இல்லை. அண்ட் அண்டர்டே சப்போர்ட் வந்து பிலோ ஆவரேஜ், அதோட மோசம். அந்த ஹெட் ரூம் வந்து பார்த்தோம்னா நிறையாவே இருக்குது. அது மட்டும் இஷ்யூவே இல்லை. சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து லைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே எல்இடி. இங்கேருந்து வெளியே போகிறதுக்குமே அதே லிவரை ஒன் டைம் புல் பண்ணிங்க அப்படின்னா போதும். லாஸ்ட் ரோலேருந்து வெளியே வர்றதுக்குமே இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் மெயின் ஹைலைட்டுன்னு பார்த்தோம்னா இந்த சீட்டை வந்து நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். அந்தளவுக்கு லைட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம அப்படியே ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர் ஹேண்டில் வந்து ரெக்வஸ்ட் சென்சருக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் இங்கே வந்து ஆட்டோ ஓப்பனிங்கான பேட்ஜிங் இருக்குது. இங்கே வந்து சைடு கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. பேசஞ்சர் சைட் டோரில் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சருக்கான பிளேஸ்மெண்ட் கிடையாது. டோர் பேடில் வந்து அவுட் சைட் ரியர்வியூ மிரருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் பவர் விண்டோக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து நிறைய சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பர் டெட் பெடல், பக்கத்துலேயே வந்து பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் இருக்குது. இங்கே வந்து ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், பக்கத்துலேயே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் அண்ட் ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கண்ட்ரோல் இருக்குது. இந்த சைடில் இருக்க ஏசி வெண்ட்டோட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஏசி வெண்ட்டுக்கு சென்டரில் வந்து பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ் இருக்குது. ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் மேலே வந்து டோர் ஹேண்டில் அண்ட் சன்வைசரில் வந்து பார்த்தோம்னா மிரருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. பட் லைட்ஸ் கிடையாது. சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் இருக்குது. லைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே எல்இடி. இங்கே வந்து சன்கிளாஸ் ஹோல்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வந்து ஆட்டோ டிமிங், இன்டீரியர் மிரர் எல்லாம் வித் கனெக்டட் கார் ஃபியூச்சருக்கு தேவையான பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் டிரைவர் சைடு இருக்க சன்வைசரில் வந்து டோல் ரிசீவர் வைக்கிறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் இருக்க பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம க்ளோ பாக்ஸை பற்றி பார்த்தோம்னா இது வந்து கூல்டு க்ளோ பாக்ஸ் அண்ட் சைஸ் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ் க்ளோ பாக்ஸ். மேலே வந்து சென்டர் ஏசி வென்ட்ஸ் அண்ட் அதை சுற்றி வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஹசாலே சுவிட்ச் அண்ட் அதுக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடும். அண்ட் அதுக்கு கீழே வந்து 12 volt சார்ஜிங் சாக்கெட், 2 USB போர்ட் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 6 speed டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ்க்கு தேவையான கியர் நாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் அண்ட் டிரைவர் வியூ மானிட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர் அண்ட் ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ரைட் சைடு இருக்க லிவரில் வந்து இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஆப்போசிட் சைடு இருக்க லிவரில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்து ஆடியோ, மீடியா அண்ட் கால்ஸுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் எம்இடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸ்டேரிங் வந்து டீகிட் ஸ்டேரிங் எல்லாம் வித் ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரெட்டாவில் இருந்து அதே ஸ்டேரிங் யூனிட் தான். அண்ட் ஆல்சோ இதில் வந்து உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் யூனிட்.
நீங்கள் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறப்ப லெஃப்ட் சைடு மிரருக்கு கீழே இருக்கிற கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகி அதோட வியூவை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறப்ப ரைட் சைடு மிரருக்கு கீழே இருக்கிற கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகி இங்கே டிஸ்பிளே பண்ணும். இந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப பிளைண்ட் ஸ்பாட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ் ஆகும். சென்டரில் இருக்க மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் ஆகிருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் டெம்ப்டி, ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் ஆகிருக்கு. ஆல்சோ இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர், காம்பஸ் அப்படின்னு இன்னுமே நிறைய ஃபியூச்சர் லோட் ஆகிருக்கு. மேலே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கியர்ஸ் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு டிரைவ் வந்து ட்ராக்ஷன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் மோட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்னோ, மட் அண்ட் சாண்ட் அப்படின்னு 3 ட்ராக்ஷன் மோட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிரைவ் மோட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட், ஈகோ அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டிரைவ் மோட்ஸும் சேஞ்ச் பண்ணுறப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிரைவ் மோட்ஸோட லிங்க் ஆகிருக்கு. இது வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்லிங்க் பண்ணிக்கலாம் மேனுவலாக. செட்டிங்ஸில் கிளஸ்டரில் போய் நீங்கள் அன்லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிங்க் ஆயிரும். இந்த ஒரு தீம் மட்டும் வந்து பார்த்தோம்னா டிரைவ் மோட்ஸோட வராது. பட் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்கும். இதில் வந்து டிஜிட்டல்லையே ஸ்பீடோமீட்டர் அண்டு டேக்கோமீட்டர் ரீடிங்ஸ் வரும். எகெயின் டிரைவ் மோட்ஸோட வேணும் அப்படின்னா நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம்னா கிரெட்டால இருந்து அதே சேம் யூனிட் தான். இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இந்த மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். மேப்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ரெசல்யூஷன் அண்ட் அக்யூரசி ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஃப்ளூயிடாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வால்யூமுக்கு வந்து இங்கே உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம டிரைவர் வியூ மிரரோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக கேமராவோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அடாப்டிவாக கைட்லைன்ஸ் இருக்குது. இங்கே வந்து 360 டிகிரி வியூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வியூ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கேமரா ஆங்கிளாக நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். கியரை வந்து நீங்கள் டிரைவ் மோடிலிருந்து பார்க்கிங் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் வந்து அடாப்டிவ் போத் ஃபார் ஃப்ரண்ட் அண்டு ரியர். அண்ட் ஆல்சோ இதுலேயுமே வந்து நீங்கள் என்ன வியூ வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மேலே வந்து உங்களுக்கு பெனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே லார்ஜ் சைஸ் சன்ரூஃப். நெக்ஸ்ட் சன்ரூஃபை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சேம் பட்டனை ஆப்போசிட் சைட் புஷ் பண்ணால் போதும், சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தோம்னா சன்ரூஃப் அண்ட் சன்லைட் ரெண்டுக்குமே வந்து ஒரே பட்டன் தான் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் காம்படிட்டரான டாடா சஃபாரியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சன்லைட், சன்ரூஃப், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இண்டிவிஜுவலாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கார் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டீசல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 113 HP அண்ட் 250 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டர் டு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இந்த இன்ஜினை வந்து ரொம்பவே ட்ரைட் அண்ட் டெஸ்டட் டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த இன்ஜின் வந்து நிறையா ஹுண்டாய் அண்ட் கியா கார்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹுண்டாய் வென்யூ, ஹுண்டாய் கிரெட்டா, ஹுண்டாய் வெர்னா, கியா செல்டோஸ் அண்ட் கியா சோனட் அப்படின்னு நிறையா கார்ஸில் வந்து இதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஜின் வந்து ரொம்பவே ரிஃபைன்ட் அண்டு சைலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வைப்ரேஷன் எதுவுமே சுத்தமாக கிடையாது. இது வந்து டீசல் இன்ஜின் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்ஜின் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே வந்து இந்த காரில் தான் வந்து கம்மியான பவர் அண்டு டார்க் ஃபிகர்ஸ் இருக்குது. இதோட மெயின் காம்படிட்டரான சஃபாரி அண்டு ஹெக்டர் ப்ளஸ் அது ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் டீசல் இன்ஜின் இருக்குது. பட் ஹுண்டாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே இன்ஜினில் டார்கோட பவர் பேண்டை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோவர் ஆர்பிஎம்லேயே வந்து நிறைய டார்க் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதே டீசல் இன்ஜின் வந்து கிரெட்டா, வெர்னா அண்ட் வென்யூவில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் இதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. பிகாஸ் இந்த காரோட அடிஷ்னல் வெயிட் வந்து ஒரு மெயின் பேராமீட்டராக இருக்குது. பட் ஹுண்டாய் வந்து கியர் பாக்ஸில் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுலேயுமே வந்து இப்போ நம்ம டிரைவ் பண்ணுறது வந்து டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த காரில் வந்து 4th கியரில் ஒரு 2000 RPM மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. சடனாக நீங்கள் ஆக்சிலேஷன் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணணும் கூட தேவையில்லை, லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் இங்கே வந்து பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில்
கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லேக் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கியர் பாக்ஸ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த கியர் பாக்ஸே உங்களுக்கு ஒரு சில டைமில் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 2000 RPM மெயின்டைன் பண்ணி கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. லேசாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆக்சிலேட்டரில் கொஞ்சம் ஹார்ட் ப்ரெஸ் பண்ணாமல் லேசாக தான் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்துலேயும் கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக டவுன் ஷிஃப்ட் ஆகும். பட் அந்த இடத்துல வந்து அது தேவையில்லை. சொல்லப்போனால் கியர் பாக்ஸ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சரைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 6 ஏர்பேக், டயர் ப்ரெஷர் மானிட்டர், ABS, CBD, பிரேக் அசிஸ்ட், ESP, ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு ஃபியூச்சர் லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும். இன்ஜின் ஆப்ஷன் வைஸ் வந்து பார்த்தோம்னா Hyundai Alcazarல வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. 2 லிட்டர் பெட்ரோல் அண்ட் 1.5 லிட்டர் டீசல் அப்படின்னு 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து 2 லிட்டர் பெட்ரோல் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கோட வருது. ஆல்சோ 1.5 லிட்டர் டீசல் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கோட வருது. சொல்லப்போனால் இதில் வந்து உங்களுக்கு பெட்ரோலியம் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அண்ட் டீசலையுமே வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் வருது. பட் இதோட காம்படிட்டர்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சஃபாரியில் வந்து பார்த்தோம்னா பெட்ரோல் ஆப்ஷனே கிடையாது, டீசல் மட்டும்தான் இருக்குது இன் போட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி MG ஹெக்டர் ப்ளஸில் வந்து பார்த்தோம்னா பெட்ரோலில் வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குது. பட் டீசலில் வந்து மேனுவல் மட்டும்தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த காரோட ஸ்டேரிங்கை பற்றி பார்த்தோம்னா ஸ்டேரிங் வந்து ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லோ ஸ்பீட் அண்ட் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு, யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு அண்ட் டைட் ஸ்பாட்ஸில் பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் ஸ்டேரிங் வந்து ரொம்ப நல்லா வேகாது. சொல்லப்போனால் எக்ஸாக்டாக 80 km/h வரைக்கும் ஸ்டேரிங் வந்து லைட்டாக இருக்குது. அதுவே 80 km/h கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்ப ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் இந்த ஸ்டேரிங்கை விடவே டாடா சஃபாரியோட ஸ்டேரிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஹுண்டாயோட மற்ற காசோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஸ்டேரிங் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸில் போகிறப்ப ஏதாவது பேட் ரோட்ஸில் போகிறீங்க அப்படின்னா ரைட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் ஏதாவது பம்ப் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லேசாக வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பட் கிரெட்டாவோட கம்பேர் பண்ணுறப்ப சஸ்பென்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபன் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் அடிஷ்னல் வெயிட்டை கேரி பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து உங்களுக்கு 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட், ஈகோ அண்ட் கம்ஃபர்ட். இந்த மோட்ஸில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸோட பேராமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வேரி பண்ணும். ஸ்போர்ட் மோடில் வந்து உங்களுக்கு ஃபுல் பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் கிடைக்கும். பட் கம்ஃபர்ட் மோடு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈகோ அண்ட் ஸ்போர்ட் ரெண்டுக்குமே வந்து பேலன்ஸான டிரைவிங் இருக்கும். அண்ட் ஈகோ மோடு அஃப்கோர்ஸ் மைலேஜுக்காக. இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பேஸ் பெட்ரோல் மேனுவலுக்கு 20 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வந்து 24.55 lakhs. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். அல்காசாரில் வந்து டோட்டலாக 3 வேரியன்ட்ஸ் இருக்குது, ப்ரெஸ்டீஜ், பிளாட்டினம் அண்டு சிக்னேச்சர். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுறது வந்து டாப் ஆஃப் தி லைன் கிடையாது, இது வந்து டீசல் பிளாட்டினம் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் வந்து 24.10 lakhs ஆன் ரோட் கோயம்புத்தூர். டாப் வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணுறப்ப இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து வென்டிலேட்டர் ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் மிஸ் ஆகுது. மற்றபடி எல்லா ஃபீச்சருமே இதில் இருக்குது. டாப் வேரியண்ட்டுக்கும் இதுக்கு உள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் 45,000 தான் வருது. சொல்லப்போனால் இந்த காரோட பேசிக் வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப், அதுக்கப்புறம் LED DRL, LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் அப்படின்னு எல்லா ஃபீச்சருமே வந்துடும். இந்த காரோட ARI சர்டிஃபைடு மைலேஜ் வந்து 18.1 km/l. பட் ரியல் போல் நம்ம அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 12 to 15 km வரைக்கும் அச்சீவ் பண்ணோம். அண்ட் இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 50 liters. ஒன் டைம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 800+ kilometers வரைக்கும் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக நாம் வெடிக் பற்றி பார்க்கலாம். நீங்கள் Hyundai Alcazar டீசல் ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா வேணாமா? இதோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா டீசல் வந்து பவர்ஃபுல் இன்ஜின் ஆப்ஷன் தராங்க. அண்ட் ஹெக்டர் ப்ளஸில் வந்து பார்த்தோம்னா டீசல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம டாடா சஃபாரியை மட்டுமே இங்கே கன்சிடர் பண்ணலாம். டாடா சஃபாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டீசல் இன்ஜின் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு மைலேஜில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். பட் அதுவே இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஏஜ் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாது. சொல்லப்போனால் இந்த காரோட 0 to 100 ஆக்சலேஷன் டைமிங் வந்து அரௌண்ட் 13 seconds ஆகுது. டாடா சஃபாரியோட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 2 seconds ஸ்லோ. பட் டே டு டே டிரைவிங்கில் வந்து அந்த ஃபிகர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகாது. அண்ட் முக்கியமாக தேர்ட் ரோ சீட்டில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது. டாடா சஃபாரியில் வந்து நிறையாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் வந்து அதில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபஸ்ட்டு 2 ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இந்த காரோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து ரொம்பவே வேல்யூ ஃபார் மணி அண்ட் ஃபியூச்சர் லோடட் அப்படின்னு சொல்லலாம்.
பட் ஓவராலாக உங்களுக்கு இன்ஜின், பெர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்ட், ரைடு, ஃபியூச்சர், வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்க்குறப்ப Hyundai Alcazar வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்சோ Hyundaiயோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்குமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் Hyundai Alcazar பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன காருக்கெல்லாம் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.